Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 1:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை யாரும் துடைக்க முடியவில்லையா? இன்று ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். தேவன் உங்கள் இருதயத்தோடு பேசப் போகிறார். ஒரு அடிமை பெண், ஒரு தாகத்தில் சாகும் குழந்தை, ஒரு வனாந்தரம். இந்த நிலையிலும் தேவன் கைவிடவில்லை என்றால் உங்களை விட்டு விடுவாரா? அந்த வனாந்தரத்தில் தேவன் செய்த ஒரு காரியம் இன்று உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் உள்ளத்தின் ஆறுதலை இழந்துவிட்டால் அவன் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளே உடைந்தவனாகவே இருப்பான். இன்று பலர் கூட்டத்துக்குள் இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் தனிமையோடு இருக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல பலர் இருக்கிறார்கள், ஆனால் மனதை உண்மையாக தொடும் வார்த்தை கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் வேதாகமம் ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுகிறது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம் தேவன் ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் தேவன். அவர் உங்களை ஆட்சி தேற்றுகிறவர் மட்டுமல்ல, தம்முடைய பொற்கரத்தினால் உங்களுடைய கண்ணீர் யாவையும் தொட்டு துடைக்கிறவர். பல நேரங்களில் மனிதர்கள் ஆறுதல் சொல்ல முயற்சிப்பார்கள், ஆனால் சில காயங்களுக்கு மனித வார்த்தைகள் போதாது. சில வேதனைகள் வெளியில் தெரியாது. சில இரவுகளில் கண்ணீர் மட்டும்தான் பேசும். அப்படிப்பட்ட நிலையை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. தேவன் வெறும் ஆறுதல் பற்றி பேசுகிறவர் அல்ல, அவர் நேரடியாக ஆறுதல் செய்கிறவர். நீங்கள் பல சூழ்நிலைகளில் ஆறுதலற்றவர்களாய் திகைக்கிறீர்கள். மற்றவர்கள் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினாலும் உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தேம்பி திகைத்து கொண்டே இருக்கிறது. அதுபோலவே மற்றவர்களுக்கும் நீங்கள் சில சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் ஆறுதல் படுத்த முடியாமல் வார்த்தைகள் இல்லாமல் தவிக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதர்கள் முடியாத இடத்தில் தேவன் தொடங்குகிறார். ஆகார் வனாந்தரத்தில் அப்படித்தான் இருந்தாள். ஆறுதலற்ற நிலையிலே தவித்தாள். அவளுடைய பிள்ளை தாகத்தினால் சாக கிடந்தது. ஆபிரகாம் அவளை அனுப்பி வைத்த போது ஒரு துருத்தி தண்ணீரும் சில அப்பங்களும் தான் கொடுத்திருந்தார். அவை முடிந்த போது அவள் முற்றிலும் தத்தளித்தாள். அவள் அழுதாள். ஆனால் அந்த அழுகையை தேவன் புறக்கணிக்கவில்லை. கர்த்தர் அவளை கைவிடவில்லை. அடிமை பெண்தானே என்று அலட்சியம் செய்யவில்லை. கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டாள். தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். வேதாகமம் ஒரு வரியில் மிகப்பெரிய ஆறுதலை சொல்லுகிறது. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். இந்த வார்த்தையை கவனியுங்கள். தேவன் வெறும் வார்த்தைகளால் மட்டும் ஆறுதல் படுத்தவில்லை, அவர் தேவையை சந்தித்தார். வழியில்லாத இடத்தில் வழியை திறந்தார். குறைவான வாழ்க்கையை நிறைவாக்கினார். கர்த்தர் ஆறுதலற்ற அன்னாளுக்கு ஆறுதலின் மகனாக சாமுவேலை கொடுக்கவில்லையா? விசுவாசத்தோடு காத்திருந்த சாராளுக்கு கர்த்தர் புன்னகையான ஈசாக்கை கொடுத்து ஆறுதல் படுத்தவில்லையா?
அற்புதங்களை செய்கிற தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களையும் மாறுதல் படுத்துகிறது. நீங்கள் இப்போது காணும் வெறுமை நிரந்தரமல்ல. இந்த கண்ணீர் கடைசி வார்த்தை அல்ல. இந்த அமைதியற்ற இரவுகளுக்கும் முடிவு உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகள் வெறும் வசனங்கள் அல்ல, அவை உடைந்த இருதயத்திற்கு உயிர் ஊற்று மாறுதல். ஆகையால் நீங்கள் ஆறுதலற்ற நேரங்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். அந்த வார்த்தைகள் மனதை உற்சாகப்படுத்தும், உடைந்த உள்ளத்தை தேற்றுகின்றன, நம்பிக்கையற்ற இரவுகளில் வெளிச்சம் தருகின்றன. பிரியமானவர்களே, இதை மறந்து போகாதீர்கள். கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். ஆகார் கைவிடப்படவில்லை, அன்னாள் மறக்கப்படவில்லை, சாரால் ஏமாற்றப்படவில்லை. நீங்களும் கைவிடப்பட மாட்டீர்கள். கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தேவன் வெறும் வார்த்தைகள் சொல்பவர் அல்ல, மனிதர்கள் முடியாத இடத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறவர். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் இதை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆறுதலுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒருவருக்கு அனுப்புங்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு தேவ வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் கர்த்தரே என் ஆறுதல் என்று எழுதுங்கள். கர்த்தரே உண்மையான ஆறுதலின் தேவன். ஆமென். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, ஆறுதலின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத என் கண்ணீரையும் யாரிடமும் சொல்ல முடியாத என் உள்ளத்தின் வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளே உடைந்து போய் நான் தவித்த நாட்களையும் நீர் பார்த்திருக்கிறீர். என்னை எல்லோரும் மறந்து விட்டார்கள் என்று தோன்றிய நேரங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அமைதியாக என் அருகில் நின்ற தேவன் நீரே. கர்த்தாவே, மனிதர்கள் தர முடியாத ஆறுதலை இன்று உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். என் உள்ளத்தின் பாரங்களையும் காயங்களையும் மறைக்கப்பட்ட கண்ணீரையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். என் இருதயத்தில் இருக்கும் பயம், கவலை, தனிமை, ஏமாற்றம், சோர்வு அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னை உடைத்த சம்பவங்களை விட என்னை தேற்றுகிற உம்முடைய சத்தம் பெரியதாக இருக்கட்டும். வனாந்தரத்தில் ஆகாரை நீர் கைவிடாதது போல என்னையும் கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். தாகத்தில் தவித்த குழந்தைக்காக தண்ணீர் துறவை திறந்தது போல என் வாழ்க்கையிலும் மூடிய கதவுகளை திறக்கிற தேவன் நீரே. வழியில்லாத இடத்தில் வழியை உருவாக்குகிறவர் நீரே. நான் அழுத கண்ணீரை புறக்கணிக்காத தேவன் நீரே. இரவுகளில் நான் அமைதியாக உடைந்த போதும் என் சத்தத்தை கேட்ட தேவன் நீரே. கர்த்தாவே, அன்னாளின் கண்ணீரை நீர் சந்தோஷமாக மாற்றினது போல என் வாழ்க்கையிலும் மாறுதலை உருவாக்கும். சாராளின் காத்திருப்பை நீர் வீணாக்காதது போல என் நம்பிக்கையையும் வெட்கப்படுத்த மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். குறைவுகளை நீக்கி நிறைவாக்குகிற கர்த்தர் நீரே. வெறுமையை ஆசிர்வாதமாக மாற்றுகிறவர் நீரே. இன்று முதல் என் வாழ்க்கையில் பயம் அல்ல, உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். கண்ணீர் அல்ல, சாட்சிகள் பெருக்கட்டும். சோர்வு அல்ல, புதிய பலன் உண்டாகட்டும். நான் உடைந்த மனிதன் அல்ல, கர்த்தரால் தேற்றப்பட்ட தேவ பிள்ளை என்று அறிக்கையிடுகிறேன். என்னை எதிர்த்து எழும் மன அழுத்தமும் இருளான சிந்தனைகளும் நம்பிக்கையற்ற எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்திற்கு உயிராகட்டும். நான் தளர்ந்தாலும் என்னை தாங்குகிற தோள் நீரே. நான் விழுந்தாலும் என்னை எழுப்புகிற கரம் நீரே. என்னை முழு
முழுமையாக அறிந்தும் இன்னும் நேசிக்கும் தேவன் நீரே. இந்த கண்ணீர் கடைசி வார்த்தையல்ல என்று இன்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை ஆறுதலும் சமாதானமும் வெற்றியும் தான் என்று அறிக்கையிடுகிறேன். இனி என் வாழ்க்கை முழுவதும் நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். கர்த்தரே உண்மையான ஆறுதலின் தேவன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.